மணமகளே மணமகளே வா வா. அடச்சை தப்பா பாடுறேன். மணமகளே மணமகளே போ போ. ஓ என்னடி பாக்குற? திணைக்கு போடி. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இப்படி அசிங்கமா பல்ல காட்டாதீங்க, கேவலமா இருக்கு. உன்ன திண்ணைக்கு தள்ளியும் உன் திமிர அடங்கல. போ போய் உட்காரு போ போ. இனிமே இதுதான் உன் அரண்மனை. இரு வரேன். என்ன கேவலமா இருக்க? அப்படித்தாண்டி சிரிப்பேன். என்ன பண்ணுவ? இது தாண்டி உனக்கு ஏத்த இடம். சூப்பரா இருக்கு. இங்கே இருந்துக்க. டாடா பை பை. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் என் கூட பிறந்திருந்தீனா நான் உன்னை எப்பவோ விஷம் வச்சு கொன்னு இருப்பேன். என்ன மனுஷயா நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன மனுஷன்? உன் பொண்ணு சொன்னதை மட்டும் கேட்டு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு நினைச்சியா? யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவ இல்ல. நானே விசாரிச்சேன். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். இந்த பாருமா, நீங்க தானே என் மகனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இதே இடத்துல வச்சு சொன்னீங்க. அப்ப நீங்க விசாரிக்கலையா? அப்போ உன் குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சேன். ஆனா நீ ஒரு ஆம்பளை திமிரு பிடிச்ச மேல் ஷோவனிஸ்ட்னு அப்போ எனக்கு தெரியாது. அத யாரும் சொல்லல. அதுக்கப்புறம் தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் தெரிஞ்சே யாராவது பெத்த பொண்ண பொதக்குழியில தள்ளுவாங்களா? வீடு தேடி வந்தீங்க, உட்கார வச்சு பேசினேன். காஃபி வரும், குடிச்சிட்டு கிளம்புங்க. சம்பந்தம் அது இதுன்னு ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? 10 ஊருக்கு பஞ்சாயத்து பேசுறவன். ஒரு பொம்பளை மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆம்பளைய முன்னால ஒரு பொம்பளை கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது. அந்த ஒழுக்கம் உனக்கு தெரியுமா? சாமி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இவளால நான் எவ்வளவு இழந்திருக்கேன் தெரியுமா? என் தன்மானம், சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். இதே வீட்டுல என் பொண்டாட்டி காலை தொட்டு கழுவி விட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த உட்காந்துருக்காலே இந்த திமிரு பிடிச்சவ. பொம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கணும். சமையல் செஞ்சுட்டு புருஷன் நல்லா பார்த்துட்டு குடும்ப குத்து விளக்கா இருக்கணும். ஏய், நீ என்ன டிங்கு 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 டிங்குன்னு திமிரை காட்டி ஆடிட்டு இருக்க? ஆம்பளைக்கு சரிசமா உட்காந்து ஏழை எடுக்கிற. திருவிழாவையே நான் தான் நடத்துவேன் திமிரா பேசினேன். இதெல்லாம் ஒரு பொம்பளை பண்ற வேலையா? உன் பண திமிர அப்படி பேசிட்டு உட்காந்துருக்க. உன்னை விட நான் 4 மடங்கு பண திமிரானவன், தெரிஞ்சுக்க. சுப்பையா, என்ன சிவசாமி? இவ வீட்டுல பொண்ணு எடுக்க போறேன்ற ஒரே காரணத்துக்காக என் பொண்டாட்டிய சரிசமா நிக்க வச்சேன், உட்கார வச்சேன், பேச விட்டேன். ஏய், ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டு பொம்பளைய
நான் கேட்ல வரும்போதே மூச்சு காத்த பீரோல பூட்டி வச்சிருவாங்க. நான் அனுமதிக்காம மூச்சே விட மாட்டாங்க. இவன் என்னடானா மூச்சுக்கு முன்னொரு தடவை வாங்குற போங்கிற என்ன? உங்குடி என்னாச்சுமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஏமா என்ன இந்த பொருள் எல்லாம் இங்க கிடக்கு? அதெல்லாம் எடு. என்ன மாமா? என்னம்மா இது? ஆமா, உன்னை யார் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சது? என்ன மாமா கேள்வி இது? என்னை பத்தி எல்லா முடிவும் நீங்க தான் எடுக்கணும்னு உங்க பையன் தானே இன்னைக்கு அத்தை கிட்ட சொன்னாரு. அவன் சொன்னான்னா இவ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? இத பாரு, உன்னைய வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதும் இப்படி திண்ணையில உட்கார வைக்கிறதும் வேற வேற இல்ல. ரெண்டும் ஒண்ணுதானம்மா. நான் வெளியே போறதுக்கு தயாராதான் மாமா இருக்கேன். இதுல என்ன இருக்கு? இந்த பாருமா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு காரியத்தை நடக்க விட மாட்டேன். நீ முதல்ல எந்திரிமா. முதல்ல நீ உள்ள இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துலயே என் உசுர் போகணும். யாரு வந்து தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். வாமா. இப்ப எதுக்கு மாமா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கோங்க. ஏமா, நீ ஏன் இப்படி இருக்கிற? அவங்க பண்றதுக்கெல்லாம் இப்படி அடிபணிஞ்சு போறியே. எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா? என்ன பொண்ணுமா நீ? எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல மாமா. என்ன ஒண்ணு, உங்க புள்ள என்ன புரிஞ்சுக்கலையேன்னு மட்டும்தான் வருத்தமா இருந்துச்சு. அத கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேத்துக்கிட்டேன் மாமா. சிவசாமி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஏன் சும்மாரியா? இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு? என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி பொம்பளைகளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என் மகனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியா இருந்தேன். இப்ப வந்து பார்த்தா திடீர்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவ்வளவு திமிரா பேசுற. அவ்வளவு ஈஸியா போச்சா? இப்ப தெரியுதா உனக்கு? இதுதான் நீ இருக்கிற வீட்டுக்கு ஏன் பொண்ண மருமகளை அனுப்ப சொல்றியா? பொம்பளைங்களை மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பிட்டதே இல்ல. அது உனக்கு தெரியல.